மாநாடா நாங்க நினைக்கல. எங்க குடும்பத்துல ஒரு திருவிழா நடக்குது. அந்த குடும்ப திருவிழாக்காக நாங்க எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி. எங்க ஊரே அப்படியே திருவிழா கோலமா இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். எக்ஸ்பெஷலி மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். ஏன்னா நாளைக்கு மதுரையே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஆக போகுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்களோட 2வது மாநில மாநாடு வந்து நம்ம மதுரையில பாரபத்திங்கிற இடத்துல வந்து நடக்குது. இதுக்காகவே 506 ஏக்கர் தேர்ந்தெடுத்து விஜய் அவர்கள் வந்து அங்கே மாநாட்டை போட்டு இன்னைக்கு வேற லெவலில் ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு கொண்டு போயிருக்காரு. அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டையும் நடக்க விடாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சில சதி வேலைகள் ஆளுங்கட்சி பண்ணியிருக்காங்க. அது என்ன சதி வேலைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு ரோஷம் கோவம் எல்லாமே வந்துடும். அது என்னங்கிறத நாம் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பரிதாபமாக ஒரு இளைஞர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் எதுக்காக இறந்தார், எப்படி இறந்தார், இந்த மாநில மாநாட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில மாநாட்டில் எக்ஸ்பெஷலி நிறைய சிறப்பம்சங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். அப்படி என்னெல்லாம் இந்த மாநாட்டில் ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க, என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் பண்ணியிருக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே வரப்போகிற கூட்டத்தை சமாளிக்க என்னென்ன முன்னெச்சரிக்கைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த மதுரை மாநாட்டை வந்து லோக்கல் சேனல்ஸ், அதாவது தமிழகத்தில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவிலேருந்து வந்து கூட கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னடா யாருமே செய்ய முடியாத ஒரு மாநாட்டை தனி ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு இவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் இந்த மாநாட்டில் ஸ்பெஷலாக இருக்க போது, ஏன்னா 506 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு நடத்த போகிறாங்களேன்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய குரூப் வந்து இறங்கியிருக்காங்க இன்னைக்கு மதுரையில். அதுதான் விஜய் அவர்களோட தனித்துவமான ஒரு முயற்சி. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து நாளைக்கு இந்த மதுரை மாநாட்டை தான் பார்க்க போகுது. ஏன்னா இன்றைக்கே வந்து நிறையா ஆளுங்கட்சியாகட்டும், அதாவது சவுத்துலேருந்து நார்த் வரைக்குமே வந்து எல்லாருக்கும் வயிற்று புளிய கரைச்சிருக்குது. என்னடா இப்படி ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து இவர் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு ஐ ஓப்பனராக வந்து நாளைக்கு இந்த மதுரை மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கட்சி சார்பு நிர்வாகிகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே, அதாவது விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு குட்டி குட்டி குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போய் இந்த மாநாட்டில் ஏதோ திருவிழாவுக்கு போன மாதிரி எல்லாம் கூட்டமாக ஃபேமிலியோடு வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா மாநாடு நடக்க போகிறது நாளைக்கு தான். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து மிகப்பெரிய கூட்டம் அள்ளுது. அது வந்து நம்ம நியூஸ்லேயும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்டாக நேற்று தான் மதுரையிலேருந்து வந்தேன். வரும்போது பார்த்தா அந்தளவுக்கு மாசான ஒரு செட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸில் வரும்போது நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது விஜய் மாநாடு இந்த அளவுக்கு கிராண்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அழகர் என்ன ஆற்றுல இறங்குறது, நாளைக்கு தலைவர் வந்து மதுரையில் இறங்குறதா வந்து மிகப்பெரிய செலிப்ரேஷனுங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மக்களெல்லாம் தங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி சேனல்லையும் ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்களுக்கு இதுதாங்க உண்மையான திருவிழா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரசிகர்களா தொண்டர்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஷன் ஆயிடுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 500 ஏக்கர் எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து விக்கிரவாண்டியிலே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க. விழுப்புரத்தில் யாருமே எதிர்பாராத அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. அப்போ மதுரையில் வைக்கும்போது எந்த அளவுக்கு கூட்டம் வரும், அதனால் நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு 506 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வரக்கு தனித்தனி நுழைவு வாயில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 பாக்ஸ், ஒரு பாக்ஸில் 2500 பேர் உட்காரலாமா, அந்த மாதிரி 60 பாக்ஸ் வந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் உட்காரக்காக செட்டு வந்து போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் நடந்து வர்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ரேம்ப் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 மீட்டர் இருக்குது. அந்த 300 மீட்டர் ரேம்பில் தான் வந்து தலைவர் வந்து அசால்ட்டாக ஜாலியாக வந்து தன்னோட சிறப்புரையை ஆற்ற போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட முன்னெச்சரிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா வந்து நல்ல குடிநீர் வந்து நல்லதாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிலத்துக்கடியிலேயே வந்து பைப்பெல்லாம் பதிச்சு அங்கங்கே பைப்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் தொட்டிகள்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கில் தண்ணீர் கேன்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலி பாட்டில் கொடுத்துருவாங்களாம். தண்ணி குடித்தவங்க திரும்பவும் போய் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு அங்கங்கே வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள்லாம் வந்து தயார் நிலையில் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எமர்ஜென்சி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அங்கங்கே ஆம்புலன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் மூலமாக வந்து ஏதாவது எமர்ஜென்சி நீடு தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரோன் மூலமாக வந்து அவங்கள அடிப்பட்டவங்களையோ காயப்பட்டவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்களாக, இப்போ நான் வந்து விஜய் ஃபேனாக இருந்தேன்னா நான் வந்து ஒரு நிர்வாகியாக நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன், இந்த மக்கள் பாதுகாப்பு
பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு வாலண்டியராக வந்து மக்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் 3500 போலீஸ் பாதுகாப்பும் அமைக்கப்பட்டிருக்கான். அந்த அளவுக்கு போலீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே போலீஸார் 3500 பேரை கொண்டு வந்து குவிக்க போகிறாங்களாம். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பாதுகாப்பு அம்சம் கருதி இத்தனை வேலையும் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை கோடி செலவு பண்ணாங்கன்னே தெரியாது. ஏன்னா இதுதான் இங்கே ஹைலைட்டு. என்னடா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வந்து பண்ணுறாங்களே, அப்போ எந்த அளவுக்கு விஜய் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் பேசக்கூடிய ஒரு விஷயமா வந்து போயிட்டுருக்கு. இந்த மாநாட்டோட செட்டில் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து யார் யார் கூட தெரியுமா இருக்காரு? அண்ணா கூட இருக்காரு, எம்ஜிஆர் கூட இருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து மதுரையில் எம்ஜிஆருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம அண்ணா அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே அளவு எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் கண்டிப்பாக 2026 வந்துடுவேன். ஏன்னா இவங்க 2 பேரும் சாட்சியாக மதுரை மண்ணில் எந்த அளவுக்கு இவங்க வந்து இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்களோ அதே மாதிரி நானே இருப்பேன், மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிற ஒரு தோரணையில் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு வெளிப்பாடாக, இந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக அவங்களோட கொள்கைகளை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நானும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த மதுரை மாநாட்டில் மிகப்பெரிய அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிக்சர் போட்டு அந்த ஒரு செட்டப்பை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நிறைய பேர் எப்படி ஒரு கூத்தாடியெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, அதே மாதிரி அண்ணாவாயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்களே வந்து ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரில. அதையும் மறந்துக்கிட்டு தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது நிறைய பேருக்கு வைத்த கலக்கிடுச்சு. அடுத்ததா உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், விஜய் அவர்களோட முதல் மாநாட்டை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அவங்க எந்தெந்த ஏரியா கேட்டாங்களோ அந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணவே இல்லை, அனுமதி மறுக்கப்பட்டது. கடைசியில் சரி விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி தான் நம்ம போட்டாகணுங்கிற கண்டிஷனில் விஜய் அவர்கள் போட்டார். அதையும் வந்து சிறப்பாக நடத்தி முடித்தார். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே குவிஞ்சாங்க. என்னடா நம்ம இவ்வளோ தடை போட்டுமே வந்து மக்கள் அங்கே போயிட்டாங்களே, இவ்வளோ தூரம் தள்ளி போய் ஏதோ ஒரு மூலையில் போய் போட்ட மாநாட்டுக்கு இத்தனை பேர் குவிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வைத்த புளியை கரைச்சது அது வாஸ்தவம் தான். அதே மாதிரி இந்த மாநாட்டில் ஏதாவது சிக்கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாநாட்டை நடக்க விடாமல் சதி வேலைகள் பார்த்துருக்காங்க. அது என்னென்னா வந்து ஆல்ரெடி இந்த மாநாடு வேலைகள் வந்து மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கடைசி 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னா வந்து 2 லட்சம் இருக்கைகள், அதாவது பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் வந்து லோக்கல் ஒரு 5 ஒப்பந்ததாரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு 2 லட்சம் சேர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், விஜய் மாநாடு தானே பண்ணிடலாங்க கொடுத்துடலாங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க போல். இப்போ கடைசி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லைங்க எங்களால் கொடுக்க முடியல, சேர்ஸ் எல்லாம் இல்லைங்க, அவ்வளோ வந்து ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிருக்காங்க, மழுப்பியிருக்காங்க. அது என்ன ரீசன் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கேரளாலேருந்து ஒரு அழைப்பு, இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோங்க, தளபதிக்கு நாங்கள் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே 2 லட்சம் நீங்கள் 3 லட்சம் சேர்ஸ் வேணால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் மாநாட்டை கேண்டாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேர்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வெறி கொண்ட ரசிகர்கள் கேரளாலையும் இருக்காங்க. கேரளாவில் இருக்கிற அரசியல் கட்சியாகட்டும் அங்கே இருக்கிற மக்களாகட்டும் விஜய் மேலே அந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் அந்த அளவுக்கு ஒரு நேசிப்பும் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு வெளிப்பாடு தான் வந்து இன்றைக்கி கேரளாலேருந்து சேர்ஸ் வந்துருக்கு. நம்மளுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? ஓகே, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு இளைஞன் வந்து இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா மதுரையில் இவ்வளோ பெரிய மாநாடு நடக்குது, நம்ம சென்னையில் உட்காந்துருக்கோம், தளபதிக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகிறோம், நாம் வந்து இந்த மாநாட்டில் மக்கள் போய் கலந்துக்கிறதுக்காக நம்ம ஒரு விளம்பர பலகை வைப்போம், அதாவது மிகப்பெரிய ஒரு பேனர் வந்து அடித்து நம்ம ஏரியாவில் கட்டிவிடுவோம்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த பேனரில் ரெடி பண்ணியிருக்கான். என்னென்னா இரும்பு ராடு வந்து எடுக்க போன இடத்துல கரண்ட் வந்து பாஸ் ஆகி அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். அந்த பையன் பேர் காளீஸ்வரன், சின்ன பையன் தான், 19 வயசு பையன், காலேஜ் படிக்கிற பையன், இன்றைக்கி இறந்து போயிட்டான். இதுலேருந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா வந்து என்னதான் வந்து நம்ம ஒரு ஒரு ரசிகன், நம்ம இல்லை நான் தான் அவருக்கு மிகச்சிறந்த ரசிகனாக இருப்பேன், நான் தான் வந்து மிகச்சிறந்த தொண்டனாக இருப்பேன், நிர்வாகியாக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் இது எல்லாம் வந்து நம்ம உயிருக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான், நம்ம உயிருக்கு தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷனோட ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மாநாட்டுக்கு போகிறோம்னா அங்கே எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு நம்ம போகிறோமோ இருக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அங்கே எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு கணக்கு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே 40 லட்சத்துக்கு மேலேயும் தாண்டி கூட்டங்கள் வரலாம், கம்மியாகவும் வரலாம், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து
சேஃப்டி பிரிகாஷனும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் மாநாடு தான் மிகப்பெரிய மாநாடு இருக்க போகுது. ஏன்னா 2026 விஜய் வந்து முதல்வர் சீட்டில் உட்கார்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான மாநாடு அமைப்போதாம். அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து அந்த மாநாடு நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3:15 ஸ்டார்ட் பண்ணி 7:15 வரைக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி அனல் பறக்கிற ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. ஏன்னா நாளைக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களோட சூளுரை தான் வந்து கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும். எங்கே பார்த்தாலும் விஜய் அவர்களை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் கெஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாக்கி பேச போகிறாரு. அந்த கட்சியை தாக்கி பேசுறது மட்டும் இல்லாமல் அது போக மக்களுக்கு இந்த கட்சி மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னா என்ன பேசுனா மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேச போகிறாரு. என்னென்னா வந்து அவர் பனையூரில் இருந்துக்கிட்டே வந்து அரசியல் நடத்துகிறாரு, மக்களை சந்திக்க போகிறது கிடையாது, செய்தியாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து விஜய் அவர்கள் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, செய்தியாளர்களை பார்க்குறதே கிடையாது. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கே மைக்க நீட்டினாலும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசி அவங்களே போதுண்டா சாமி ஆள் விடுங்கன்னு சொல்லிட்டு மைக் இழுத்துட்டு ஓடிடுவாங்க. அந்தளவுக்கு சீமான் அவர்கள் பேசுவார், எங்கே போனாலும் பயப்படாமல் பேசுவார். ஆனால் விஜய்க்கு அந்த திராணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பேசுகிறத நான் கேட்டேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் பனையூரில் இருந்து வந்து மக்களை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, கட்சி நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு வரையறை தாண்டி நாளைக்கு இந்த அரசியல் மாநாட்டில் மதுரை மாநாட்டில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதான் வந்து அவளோட எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதில் வந்து ரொம்ப பூதாகரமான சில தாக்குதல்களையும் அதே மாதிரி இந்த கட்சி நிலைப்பாட்டையும் கொள்கையும் பற்றியும் பேச போகிறார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகள் அதாவது வேட்பாளர்கள் 236 தொகுதியிலையும் வந்து எந்தெந்த வேட்பாளர் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேண்டாங்க இப்போவே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாதீங்க, அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு காசு கொடுத்து ஆளை வாங்கிடுவாங்க, அதனால் அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்களா விஜய் அவர்களுக்கு. இப்படியெல்லாம் வந்து இந்த அரசியல் டாக் வந்து விஜய் சுற்றி நடந்துட்டுருக்கு. ஓகே, நாளைக்கு இந்த மாநாடு எந்த அளவுக்கு கிராண்டாக ஒரு சிறப்பான ஒரு மாநாடாக விஜய் அவர்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டை பற்றி விஜய் அவர்களோட அரசியல் பயணம் இப்போ இன்றைக்கி செகண்ட் மாநாடு வரைக்கும் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுக்கு உண்மையாகவே தமிழக முதல்வர் ஆவதுக்கு உண்டான அனைத்து திறமைகளும் அனைத்து பண்புகளும் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எத்தனை பேர் வந்து தாவேக்காவுக்கு தான் நான் ஓட்டு விடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஓட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோ சந்திப்போம். அடுத்து என்னென்னா நாளைக்கு விஜய் அவர்கள் என்னென்ன பேசினார், அந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.